மட்டுவில் பன்றி தளர்ச்சி பிரம்மா கண்ணகை தர்மத்தை நிலைநாட்டி இன்றைக்கு கடைசி பங்குனி திங்கள் 5 கண்ணகை கோயில் தென்மராட்சியில் பிரம்மாண்டமான அந்த கோவில்ல இது தமிழர்களுடைய மரபிலே சங்ககாலத்துக்கு முன்பிருந்து அம்பாள் நேர்ல வந்து இந்த பொங்கல் இந்த பன்றி தளர்ச்சிக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேடி வந்து எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு கடைசி பங்குனி திங்கள், அதுலேயும் வந்து மிக சிறப்பாக 5 திங்கள் இந்த மாதத்தில் வருது, இந்த பங்குனியில் வருது அப்படின்னு சொல்லி நான் முதல் திங்களில் போட்டிருப்பேன். அடுத்தடுத்த திங்கள் போகிறதுக்காக முயற்சித்தாலும் கூட வாய்ப்பு கிடைக்கல. இன்றைய நாளில் வந்து கடைசி பங்குனி திங்கள் அம்பாளுக்கு வந்து கும்பாபிஷேகம் நேற்றைய நாள் நடைபெற்றிருந்தது. மட்டுவில் பன்றி தளர்ச்சி பிரம்மாண்டமான அந்த கோவிலில் இன்றைய நாளில் அம்பாள் நேரில் வந்து இந்த பொங்கல் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். 5வது பங்குனி திங்கள். அதை விட இந்த கோவில் வர்றதுக்கு காரணம் நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேடி வந்து வழிபட்டு தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேற்றதுக்கான அந்த கோயில் அங்கே தான் போகிறோம். அங்கே நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் 5ஆம் பங்குனி திங்கள் மட்டுவில் பன்றி தளர்ச்சியில் இப்படி இருக்குது. இந்த காலையில் பார்க்க போகிறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். தாயகத்தை பொறுத்தவரையில் ஒரு கடுமையான வெப்ப சூழல் நிலவுது. நிறைய இடங்களில் தண்ணி பந்தல், புத்தூர் சந்தியால் போகிற அந்த பாதையால் தான் நாங்கள் போகிறோம். போகிறதுக்கு இலகு, அதை விட வேகமாக போயிடலாம்ன்றதுக்காக. ஆனால் கொளுத்தி எரிக்கிற வெயில் இந்த வேளையில் பாருங்கள். வளமையாக பங்குனி என்றாலே வந்து வெயில் வந்து சரியான கூடவே இருக்கும் என்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது. இந்த வீதி எல்லாமே நிறைய தண்ணி பந்தல் வச்சு பக்தர்களுக்கு போகிற வார ஆகளுக்கு எல்லாமே தாக சாந்தி கொடுத்து கொண்டு உண்மையில் இப்படியான பணிகள்ன்றது வரவேற்கத்தக்கது. அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒவ்வொருவரும் தங்கள் பெயர்கள் யார் நினைவா செய்யணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் போட்டு இந்த தண்ணி பந்தல் இருக்குது. வீதியை பாருங்கள், கனன்னு சொல்லி அப்படியே எல்லா இடமும் கொளுத்து எரித்து என்ன சொல்கிறது, தார் வீதி அளவுகளை வந்து அந்த காணல் நீர் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிஜமாக பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். இடக்கிட மப்பு வந்து நம்மளை காப்பாற்றினாலும் வந்து பெரும்பாலும் கட்டும் வெப்பமான ஒரு சூழலில் தான் போக வேண்டி இருக்குது. அம்மனுக்கு குளிர்த்தி செய்கிறதே இந்த மாதத்தில் என்னென்னு சொன்னால் நமக்கு இந்த வெப்பம் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாத்துலேயும் இருந்து அம்பாள் எங்களை பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி நேற்று நாளில் கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அம்மளாச்சி வந்து எல்லாற்ற பொங்கலையும் நேராக பார்த்துட்டு போவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஏராளமானக்கள் முதல் திங்களில் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் வராட்டி இன்றைக்கு பெரிய கூட்டம் வரும். நாங்கள் போய் தான் பார்க்கணும் இவ்வளோ பேர் இருக்கணும், இவ்வளோ வரையினம், என்னென்ன நேர்த்தி நடக்குது, எப்படியான வழிபாட்டு முறை இருக்குது. அதே மாதிரி நீண்ட காலமாக பக்தர்கள் காத்திருந்தார்கள் இந்த பங்குனி திங்களில் அம்பாள் வீதி வலம் வந்து தங்களோட பொங்கல் மடையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழிபாட்டில் ஒரு அற்புதமான விஷயமாக அது சொல்லப்படுது. எதை நம்பி எதை தேடி போகிறோமோ அந்த நம்பிக்கைகள்லாம் நமக்கு கிடைக்கிறதுன்றது தான் மிக முக்கியமான விஷயம். பாத நெடுகிலும் எங்களை போல நிறைய பேர் இந்த கோவிலை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார்கள். இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம், கோயில் வீதிக்கே வந்துட்டோம் என்று சொல்லலாம். எங்களை போல பாருங்கள் நிறைய பேர் இருக்கணும். அதை விட மிக முக்கியமான விஷயம், எல்லா இடமுமே வந்து நிலத்துக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருக்கணும். அப்படியாவது கொஞ்சம் வெப்பம் குறைதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து போய்களை வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். இந்த தார் வீதியில், அதுவும் இது காப்பெட் வீதி, இதில் வைக்கப்பட்டு நம்மளோட காலில் அந்த சுகம் இருக்கே, அது சுமையான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இதை பார்க்கல உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள், பன்றி தளர்ச்சி அம்மாண்டா என்ன, அந்த வரலாறுகள் எல்லாமே வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் முதலாவது காணொலியிலே. இந்த புலைத்தொழில் செய்யக்கூடிய ஒருவனுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு ஒரு அற்புத தலமாக இது மாற்றம் பெற்றிருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸ்ரீலங்காவில் வடக்கில், அதிலும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற கோயிலாகத்தான் இது இருக்குது. அதை விட தென்மராட்சிக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால், இந்த தென்மராட்சியை பொறுத்தவரையில் கண்ணகி கோயில்களால் நிரம்பி இருக்கிறது. ஏறக்குறைய 5க்கு மேற்பட்ட கண்ணகி கோயில்கள் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. மதுரை எரிச்சு அங்கே கோபத்தோட அவளிக்கிட்டு இங்கே வருவா. இங்கே வந்து ஒவ்வொரு இடங்களாக தங்கி போகிற அந்த வரலாற்று கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு கோயில் நமக்கு அருகிருக்கக்கூடிய கோயிலில் வந்து நாங்கள் வழிபடுவதற்கு கொடுத்து வைத்திருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்பால் இப்படியான நல்ல தினங்கள் அல்லது ஒவ்வொருத்தருக்கு உரித்தான அந்த தினங்களில் வந்து வழிபடுறதுன்றது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். மிக பிரசித்தி பெற்ற கண்ணகி ஆலயங்களில் ஒன்றாகத்தான் இந்த கோவிலும் சொல்லப்படுகிறது. 1750ஆம் ஆண்டுகள் காலப்பகுதியில் இது நிர்மாணிக்கப்பட்டதாக ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தின் பின்புறமாக இருக்குது. முன்னுக்கு பாருங்கள், அன்றைக்கு நான் காட்டியிருப்பேன் முதல் கிழமையில் வந்து அவ்வளோ தூரம் அழகாக இன்னும் நேர்த்தியாக வர்ணமெல்லாம் பூசப்பட்டு மிக அழகாக கம்பீரமாக இந்த கோவில் இப்போ காட்சி தருகிறது. கும்பாபிஷேகம்
அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாவற்றோடும் சேர்த்து இந்த கோயில் மிக சிறப்பாக இப்போது வழிபடுவதற்கு ஏற்ற வகையிலே முன்புறம் எல்லாமே இருக்குது. கண்ணகை தர்மத்தை நிலைநாட்டி பாண்டி நாட்டிலே சிலம்பை எறிந்து சிலம்பு தரிச்ச போது முத்து பறந்தது. முத்து பாண்டி நாட்டு முத்து. ஆகவே மன்னன் தான் அறம் பிழைத்தேன் நானும் ஒரு மன்னனோ என்று உயிர் விட்டான். மகாராணியும் பக்கத்திலே உயிர் துறந்தால் இதுக்கு பிறகு கண்ணகை சீற்றம் கொண்டு தன்னுடைய ஒரு ஸ்தனத்தை திருகி வானத்திலே எறிஞ்சி இந்த மதுரை தமிழ் வளர்த்த மதுரை எரிய கிடவது என்று சாபம் போட்டார். அந்த சாபத்திலே நல்லவர்கள் பசுக்கள் அந்தணர்கள் நல்லவர்கள் தப்பி பிழைக்க மிச்சம் எல்லாரையும் அக்னி கால் கொண்டது. அக்னி அழித்தது. உக்கிரந்தனியான கண்ணகை தன்னுடைய உக்கிரத்தை தணிப்பதற்கு இலங்கைதான் ஈழத்திருநாடுதான் சரி என்று கருதி இந்த வங்கக்கடலை கடந்து தன்னுடைய அணியினர்களோடு வந்து இறங்கியதான் மயிலிட்டி துறைமுகம். முதலாவது கண்ணகை கோயில், தேவியாக உள்ள கண்ணகை கோயில், இரண்டாவது அங்கனமை கடவை. இதிலே நாங்கள் தென்மராட்சி மக்கள் ஒரு பெருமைப்பட வேண்டும். நான் படையேன் என்றால் 5 கண்ணகை கோயில் தென்மராட்சியிலான் இருக்கு. பண்டித்தலச்சி, சுட்டிபுரம், சோலையம்மன், கச்சா கண்ணகை, மிரிசுவில் கொட்டிகை 5 கண்ணகை கோயில் தென்மராட்சியில இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர். புனரமைப்பு செய்ததுக்கு பிறகு இந்த கண்ணகி தாயினுடைய கோவில் எவ்வளவு கம்பீரமாக ஜொலிக்கிறது. பறந்து விரிந்திருக்கக்கூடிய மண்டபம், நிறைய கால்கள் இந்த மண்டபத்தை தாங்குகிறது. உள்ள பூச வழிபாடு எல்லாமே இவ்வளோ கால காத்திருப்பு. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் அம்பால இந்த வசந்த மண்டபத்தில் இருத்தி பூசை பார்க்கறதுக்கு காத்து கொண்டிருந்தார்கள். அதை விட இந்த ஐயா எல்லா கோயிலையும் வந்து தன்னைத்தானே இந்த கம்பியால் வந்து தாங்கி கொண்டிருப்பார். அது ஏனென்று தெரியாது, தெரிஞ்சாக்கள் இருந்தால் சொல்லுங்க. உள்ளுக்கு பூச வழிபாடு எல்லாமே ஆர்வமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. எவ்வளவு ஏராளமான பக்தர்கள். முதல் கிழமை அந்தளவு தூரம் இல்லாட்டி போக போக பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். இது கடைசி கிழமை. நாளைக்கு இன்றையோட பங்குனி முடியுது. நாளைக்கு சித்திரை பிறக்குது. தமிழர்களுடைய நாட்காட்டி அல்லது புது வருஷத்தை வந்து எல்லாருமே கொண்டாடுறது. காணொலி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முட்கூட்டிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இப்பவே சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து பிள்ளையாரப்பாண்ட தேர், அதுக்குள்ள மாறி மாறி ஓடி தெரியவே நேரம் சரி. இந்த கண்ணகி தாயினுடைய மூலஸ்தானத்தில் வழிபாடு நடந்து அதை விட வசந்த மண்டபம் ஏனைய விஷயங்கள் ஏராளமான தொண்டர்கள் இந்த கோயில் பணிகள் எல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய அந்த விஷயம் என்றது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அல்லது கிடைச்சாலும் வந்து அதை நேர்த்தியா செய்கிற விஷயங்கள் என்று சொல்லி நிறையவே அதில் இருக்குது. ஆனால் இறைவனை வழிபடுவதற்கு சரிய கிரிய யோகம் ஞானம் இப்படியான விஷயம் சொல்லப்படுது. அதில் நம்மளால் இயன்ற ஒன்று நாங்கள் செய்யணும். சரியை தொண்டு செய்வது, இலகு கிரியைகள் செய்வது ஏனைய ஒரு விஷயம். அதை விட ஏனைய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொருவருக்கு தனித்துவமாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்தவரை நாங்களே பொங்கி நாங்களே கொண்டு வந்து முன்னுக்கு படைக்கிற அந்த பாக்கியம் என்றது எல்லா பக்தர்களும் சரிசமன் என்றதான் இங்கே வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகுது. பூசியை பாருங்க. அதுவும் இந்த கோவில்களில் இன்றைக்கும் நாங்கள் மரபு மாறாமல் பொங்கி படையல் பொங்கல் சுட்டிபுரத்தில் பொங்கல் நடக்குது. இங்க எல்லா இடமும் அந்த பாரம்பரிய பொங்கல் முறையை வைகாசி விசாக பொங்கல்கள் அதெல்லாம் நான் கைவிடாமல் பாரம்பரியமாக மக்கள் வந்து சாதாரண தாங்களே அமுது பொங்கி தாங்களே வாழைப்பழமத்தில் வாக்கு வச்சு தேங்காய் அடிச்சு படையல் செய்து நைவேத்தியம் பண்ணி கற்பூர தூபதீபம் காட்டி செய்கிற அந்த முறைமையை பேணி வருகிறோம். இது தமிழர்களுடைய மரபிலே சங்ககாலத்துக்கு முன்பிருந்து வருகிற கொட்டைய வழிபாட்டினுடைய தொடர்ச்சி அம்சம். இதை நாங்கள் பெருமையோடு போற்ற வேண்டும். அதிலே இந்த பன்றித்தளச்சிக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. உண்மையிலே ஒரு அசைவ உணவு உண்பவன் மாடு வெட்டி விட்டான். மாடு வெட்டுறது குற்றம். மாட்டுத்தளியை தாட்டாச்சு. ஒரு அன்பன் பார்த்துட்டு போய் காவல்துறையிட்ட சொல்லிட்டான். காவல்துறையை கூட்டிக் கொண்டு வந்துட்டான். ஆனா இவனுக்கு என்ன செய்யணும் தெரியாது. நான் மாட்டுப்பட போறேன் என்று அழுது இந்த அம்மாளாச்சிய கண்ணகையே என்னை காப்பாத்து. இந்த பண்டித்தல அதாவது அப்ப தெரியாது
என்ன நடக்க போன்னு தெரியாதவனுக்கு மாட்டுத்தலையே நீதான் எனக்கு என்ன காப்பாற்றும் மண்டாடி விழுந்து கும்பிட்டு அழுது மண்டாடினான். அந்த சாதாரண எளிய அன்பனுடைய பக்தியை ஏற்றுக்கொண்ட கண்ணகை அங்கேயே தோண்டுகிற போது பன்றித்தலை வந்தது. கூட்டி காட்டி ஒளிச்சிருந்து காட்டி கொண்டு வந்தவனும் தேய்ச்சி போனாங்க. அடையப்பா நாங்கள் காக்கையை கண்டு நாங்கள் மாட்டுத்தலை தாட்டது, இப்ப பன்றித்தலை வந்திருக்கு, என்ன நடந்தது தெரியாம தலை தெரிச்சு விழுந்து அவங்களும் மண்டாட்டி கண்ணகையை கும்பிட்டாங்களாம். பன்றி தலையை காட்டியதால் பன்றி தலைச்சி, பன்றி தலை காட்டியதால் பன்றி தலைச்சி கண்ணகி என்று பெயர் வந்தது. ஏற்கனவே கண்ணகி இருந்தது, பன்றி தலைச்சி என்று பெயர் வந்தது. ஒவ்வொரு கோயிலுக்கும் மூர்த்தி தலம் தீர்த்தம்ன்றது முறையாக அமைய போகிறோம். பண்டித்தளர்ச்சியில் அது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வருகிற அடியவர்கள் நீராடுவதற்கு வசதியாக தெற்கு பக்கத்தில் 100 அடி நீளம் அகலம் இருக்கக்கூடிய பெரிய தீர்த்தக்கேணி ஒன்றுக்கு இங்கே பொங்கல் பொங்கக்கூடிய எல்லாருமே இந்த தீர்த்தக்கேணியில் நீரெடுத்து நீராடி அந்த ஈரோடுப்பட போய் அம்பாளை வழிபட்டு அதுக்கு பிறகு பொங்கல் ஏனைய விஷயங்கள் இதில் எடுத்து தான் இந்த பொங்கல் எல்லாமே செய்கிறோம். அதை விட அந்த மட்டுவில் முட்டி கத்தரிக்காய் இருக்குது தானே, அது இந்த தண்ணியில் சமைக்கிற ஒரு சுவை ஒன்று தனியானது. எல்லா இடமும் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், முழு இடமுமே புகமூட்டமாக இருக்கும். அப்படி அவ்வளோ தூரம் பொங்கல்லாம் நடக்கும். பொங்கி முடிச்சிருக்கக்கூடிய ஆக்கள் முன்னு கொண்டு போய் பங்கிட்டு கொடுப்பினோம். அதை விட சின்ன சிறுசுகள் நம்மளை போல இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாருமே பசிச்சா இந்த வெண்பொங்கலும் சாம்பாரும் இப்போ நினைச்சாலும் நாக்கூரும் என்ன செய்கிறது பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க சொல். வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த வருஷங்கள் அல்லது நீங்கள் வருவதற்கு இலகுவான நேரங்களில் பொங்கி வழிபட்டு நம்மளோட நேர்த்திகளை நிறைவேற்றது வாழ்வியல்களும் வழக்கார்களும் எங்களுடைய வாழ்க்கை சார்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள். ஆகவே அதை தவற விட்டோம் இதை தவற விட்டு யோசிக்காம சந்தர்ப்பம் கிடைக்க அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளணும். இந்த கோயிலை பொறுத்தவரையில் நேர்த்திகள் நிறையவே நடக்கக்கூடிய ஒரு கோயில். ஆட்டக்காவடியாக இருக்கலாம், பறவைக்காவடியாக இருக்கலாம், பால் செம்பாக இருக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் கிறிஸ்துக்கு பின் 1750ஆம் ஆண்டுகளில் திருநாகர் கதிர்காமர் என்பவரால் வைரக்கற்கள், குறிப்பாக இந்த வெள்ளைக்கற்கள் கொண்டு கட்டப்பட்டதாக பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கும்பாபிஷேகம் 2026 நடந்தாலும் முதல் கும்பாபிஷேகம் 1946ஆம் ஆண்டு நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அதே வருஷத்தில் 1946ஆம் ஆண்டை மார்கழி திருவம்பாவையில் கொடியேற்ற திருவிழாவும் முதல் இடம்பெற்றதாக வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1952ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 6 கால நித்திய பூசைகள் இங்கே இருக்குது. இதுக்கு அப்பால திருவம்பாவை கொடியேற்றத்தோட 10 நாள் பூசை நடக்கும். யாழ்ப்பாண பகுதியில் இருக்கக்கூடிய சைவ மக்கள் இந்த பங்குனி திங்களில் அம்பாளனுடைய கேணி தீர்த்தத்தில் தலைமுழுகி பொங்கலிட்டு கோயில் வாசலில் தாங்களே படைச்சு வணங்குவினம். பொங்கல் தலமாகவும் தீர்த்த சிறப்பும் மூர்த்தி பெருமையும் ஒருங்கே வாய்க்க பெற்றிருக்கக்கூடிய தலமாகவும் இருப்பதுதான் இந்த கோவிலுக்கு இன்னும் சிறப்பை கொடுக்கிறது. இதிலே ஒரு சூட்சுமத்தை சொல்ல வேண்டும். உலகத்திலே பெரிய பெரிய ஈழத்திலே இருந்த 18 சித்தர்கள் எல்லாம் ஒரு முறையாக இந்த கண்ணகைக்கு வர போனதா வரலாறு இல்லை. யோர் சுவாமி, செல்லப்பா சுவாமி, சித்தான குட்டி சுவாமி, பெரியான குட்ட சுவாமி, எல்லா சுவாமியும் போயிருக்கு. ஏன் வந்தார்கள்? இங்கே இருக்கிற அந்த வராகமூர்த்தி அம்சம், மூலஸ்தானத்துக்கு பின்னுக்கு வராகமூர்த்தி அம்சம் இருக்கிறது. பன்றி வேறை, வராகம் வேறை, இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அழுக்குகளை உண்ணுவது பன்றி. பன்றி மலம் சாப்பிடும், ஊத்த சாப்பிடும், எதையும் சாப்பிடும், அது ஊத்த பன்றி. ஆனால் வராகம் பன்றிகளுக்குள்ள ராஜா பன்றி. அந்த வராகம் ஊத்த சாப்பிடுறது இல்லை, அது கிழங்கு வகையைத்தான் சாப்பிடும். இடிச்சு கிழங்கு வகை, இந்த கோரக்கிழங்கு வேற கிழங்கு வகைகளை தான் சாப்பிடும். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சிவராத்திரி கதை உங்களுக்கு தெரியும். அடிமுடி தேடிய கதையில பூமியை தோன்றதுக்காக வராக அவதாரம் எடுத்தார். தோண்டி 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 கீழே போனார். அதுதான் வெள்ளை பன்றி. அந்த பன்றி முகம்தான் வராகி அம்மன். மிருகமுகம், தேவ உடம்பு. இந்த அம்பாள் தோண்டி தோண்டி கிழங்கு வேர்வர தோன்றது மாதிரி இந்த கோயில்ல விழுந்து விழுந்து மண்டாடி கும்பிட்டால் பிள்ளைகளுக்கு படிப்பு வரும், நல்ல ஞாபக சக்தி வரும், சித்து வரும், சித்தர்களுக்கு சித்து வரும். சைவ சித்தாந்த அடிவேர் உண்மைகள், மூல பொக்கிஷம், மூல பண்டாரத்தை அறியக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் இந்த கண்ணகைக்கு உண்டு. வேற எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் சித்தர்கள், யோகிகள், பெரிய மகான்கள் எல்லாம் ஒரு முறையாக இந்த பண்டித்தளர்ச்சி போனார்கள். காரணம் என்னென்றால் இந்த பன்றி தோண்டி தோண்டி எல்லாத்தையும் மூலம் வரை எடுப்பது போல எல்லா ரகசியத்தையும் இந்த அம்பாள் காட்டி தருவாள், சகல சித்துக்களையும் தருவாள். அதனால்தான் வராகமூர்த்தி அம்சம் இருக்கு. இன்னொன்று, இந்த வராகி மிருகத்தலையும் தேவ உடம்போடும் இருக்கிற நரசிங்க வைரவர், பிரத்யங்கராசேவி சிங்கமுகம், இந்த வராகி அம்மன். இப்படியான சுவாமியை கும்பிட்டால் பே பியாஜி பில்லி சூனியம் மாந்திரிகம் தீவினை பொறாம வஞ்சன சூதுவாலா இடிஞ்சி கொடியில சாம்பலா போயும் என்று சோத்திர சாத்திரம் சொல்லுது. இந்த வராகி அம்மனை கும்பிட்டால் எந்த துன்பத்தையும் எரிச்சு சாம்பலாக, முக்கியமாக ஒரு தேங்காய் சரிபாதியா உடைச்சு கொண்ட பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு மற்ற பாதியில
சுத்தமான நெய் நிரப்பி திரி போட்டு நெய் விளக்கு வராகிக்கு முன்னுக்கு ஏற்றிவிட்டால் எந்த துன்பம், எந்த எதிரி உங்களுக்கு எந்த எதிரி என்ன தீவினை செய்தாலும் எல்லாம் நொடிப்பொழுல சாம்பலாக்கி உடச்செறிஞ்சு வராகி காப்பாற்றுவார். அதனாலதான் அவ்வளவு தூரத்துக்கு இந்த அடியவர்கள் இந்த ஆலயத்தை நம்பி வந்து வணங்குகிறார்கள். ஆகவே அன்பர்களே, இப்படி ஒரு பொக்கிஷம் இந்த பன்னித்தளர்ச்சியில இருக்கிறது. அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருஷப்புறப்பு வருகிறது. நாளைய தினம் வருஷப்புறப்பு. எல்லாரும் இந்த இனிய புத்தாண்டிலே உலகத்திலே இந்த யுத்தம் ஓய்ந்து அம்பாளுடைய கும்பாச திருவருளோடு சாந்தியும் சமாதானம் அமைதியும் சுபிட்சமான வாழ்வு நிலைக்க வேண்டும். ஆயுளஸ்வரியம் தானியம் போல் சில சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முக்கியமாக இந்த யுத்தத்தால் எண்ணெய் விலை கூடினாலும் எங்களுடைய சாமான் பொருட்கள் எல்லாம் விலை கூடி நாங்கள் பஞ்சம் பசி வந்துருவோம் என்கிறோம். அப்படி பஞ்சம் பசி வராமல் அம்மா எப்பவும் நாங்கள் பொங்கல் வடையலிட்டு சாப்பிட்டு வீட்டில் நிம்மதியா படுக்கிறதுக்கு இந்த புதிய புத்தாண்டு அருள் கொடுக்க வேண்டும் என்று புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவித்து உங்களோட இந்த விடைபெற்றுக் கொள்வது வரணியூர் சைவப்புலவர் சீகா கமலநாதன், தலைவர் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம், சிரேஷ்ட விரிவுரையாளர், கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அப்போது வசந்தமிட பூசை காட்டியிருப்பேன். பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அம்பாள் எல்லா பக்தர்களையும் பார்த்து அருள் கொடுப்பதற்காக வீதி வலத்துக்காக தயாராகிறாள். இடவ வாகனத்தில் பக்தர்களுடைய திருத்தோளில் வீதி வலம் வரக்கூடிய அந்த காட்சி என்றது நீண்ட காலம் காத்திருந்திடக்கூடிய அந்த காத்திருப்பு நிறைய பக்தர்களுக்கு இப்போ நிறைவேறப்போகுது. நல்ல மங்கள வாத்திய இசையோடு சேர்ந்து இந்த வீதி வலம் என்பது இப்போது சிறப்பை கொடுக்க போகிறது. பக்தர்கள் ஏராளமானவர்கள் உள்ள வந்து அம்பாளை வழிபடுவதற்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாருங்கள் இந்த வீதி வலத்தை. உட்பிரவாகத்தில் அம்பாள் வீதி விளம்பரக்கூடிய சமகாலத்திலே வெளியில் நிறைய பேர் நிறைய விதமாக செய்வினோம். கன பேர் இந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்கறதுன்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அம்மன் கோயிலில் வந்து குளிர்த்தி செய்கிறது, பொங்கல் செய்கிறது, மடை பரவுறது. அதே மாதிரி தான் இந்த கஞ்சி என்றது அரைத்திரவ உணவு, இலகுவில் செமிபாடடையும். ரெண்டாவது வந்து இந்த காலத்தில் வெப்பம் கூடண்டபடியாக நீர்ச்சத்து தேவையாக இருக்கும். இந்த கண்பானைக்கு ஒரு கதை இருக்குது. ஞாபகம் இருக்கக்கூடியாக்கள் முதலாவது காணொலி பார்த்தாக்கள் சொல்லுங்கள். கண்ணோ இருக்கக்கூடியாக்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பது அல்லது அம்பாள்கிட்ட இப்படி வந்து வழிபட்டால் அதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையினுடைய பாட்பட்டது தான் இப்படியாக இருக்கிறது. நான் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு எவ்வளவு பொங்கல், எவ்வளவு மடை, எவ்வளவு நேர்த்தி, எவ்வளவு பக்தர்கள் முன்புறம் இருந்து பார்க்குற போது ஆட்சி இந்த கோயில் எவ்வளவு ஒரு அழகை கொடுக்குது. ஏராளமான பக்தர்கள் வந்து வெவ்வேறுபட்ட முறைகளில் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை. சும்மா ஒரு இடத்துக்கு இவ்வளோ பேர் போவார்களா அப்படின்னு கேட்டால் வந்து நம்பிக்கைகள் சார்ந்ததான் வாழ்க்கை. ஆகவே நம்மை நெறிப்படுத்துகிற அந்த சமயத்தில் பல்வேறுபட்ட விழுமியங்களும் வழக்க சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கு. அதை பின்பற்றி வாழ்வதற்கான வழிகளைத்தான் சமயம் நம்மளை நெறிப்படுத்துகிறது. ஏராளமானவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நேர்த்திகளுக்கு ஏற்றால் போல வழிபாடுகளையும் ஏனைய விஷயங்களையும் வீதி பூராக இங்கே யாருக்குமே பொங்க முடியாதது, யாருமே இது செய்ய முடியாதுன்னு சொல்லி எந்த தடையுமே இல்லை. இந்த வீதி பூராக அம்பாளுடைய வருகையை தவிர்த்து மிச்ச இடம் எல்லாமே வந்து பொங்கல் செய்யலாம், மடை பரவலாம். எப்படியான வழிபாடுகளை செய்ய விரும்புகிறார்களோ அவ்வளோ வழிபாடுகளையும் இந்த கோயிலில் செய்ய முடியலாம். சில பேர் வெண்பொங்கல் செய்வினம், சக்கரை பொங்கல் செய்வினம், மோதகம் வைப்பினம். என்னடா பிள்ளையாருக்கு தானே மோதகம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, இந்த அம்பாளுக்கு வந்து மோதகம் செய்கிறது முதல் கிழமை போடைகளையும் வந்து அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சொன்னார்கள். இவருக்கு தான் இந்த ஊருக்கு பிரபலம். மட்டுவில் முட்டியன் என்று சொல்லி இவரை சொல்றது. சின்னனா குண்டா வரக்கூடிய அந்த கத்தரிக்காய்ன்றது தனிச்சுவையானது. அதை விட ஏராளமான வர்த்தகங்கள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்லி வழிபடுவது ஒரு பக்கம் இருந்தால், மறுபக்கம் எல்லோருக்குமான வாழ்க்கை கொடுக்கிற ஒரு இடமாகவும் அன்னை அவளுடைய சன்னிதானம் விளங்குகிறது. எத்தனை ஆண்டுகால பக்தர்களுடைய காத்திருப்பு இப்போ நிறைவேறப்போது. அம்பாள் வெளிவீதிக்கு எழுந்தருளுகிற அற்புதமான காட்சி உள்வீதி வலமெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே ஏனைய விஷயங்கள் இந்த கோயில் சார்ந்த வரலாறுகள் எல்லாவற்றையும் வந்து சைவப்புலவர் கமலநாதன் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அதை விட மேலதிகமாக இப்போ அம்பாள் வெளிவீதி வலம் வருகிறார். நல்ல ஒரு சாத்துப்படியில் நேற்று கும்பாபிஷேகம், பின்னரம் வந்து மணவாள கோலத்தில் அம்பாள் வந்திருப்பாள். இன்றைய நாளில் வந்து ஒரு சுற்றுப்பிரகாரம் வரக்கூடிய இந்த பாருங்க, இதுக்குத்தான் காணக்கண் கோடி வேண்டும் என்று சொல்றது. இவ்வளவு பேரும் காத்திருந்து வழிபடுகிற அந்த
இந்த சிறப்பு இந்த அம்பாளுக்கு தனித்துவமானது. எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துடக்கூடிய அம்பாள் இப்போது தன் பக்தர்களை பார்ப்பதற்காக வெளி வீதி வலம் வருகிறார்.